இந்த அக்கா விட்டு போயிட்டே மகத்தி. எங்க எல்லாரையும் விட்டுட்டு எப்படி போன? ஐயோ மகத்தி, ஐயோ நீதான் அடிபட்டு கிடக்குறேன்னு எனக்கு தெரியாம போயிருச்சு மகத்தி. மகத்தி, ஐயோ மகத்தி. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல பரதி, ஸ்ட்ரைட் பண்ணாத பரதி. பரதி 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 பரதி. சிஸ்டர், கேஷுவாலிட்டி எங்க இருக்கு? மயக்கப்பட்டு விட்டுட்டாங்க. வாங்க வாங்க. அம்மா, இங்க மகதின்னு ஒரு பொண்ணு அட்மிட் பண்ணிருக்காங்களாமே. மகதி? ஐயோ மகதி, நீங்க மகதிக்கு என்ன வேணும்? நான் மகதியோட அப்பாங்க. ஓ, மகதிக்கு என்னங்க ஆச்சு? அந்த பொண்ணு இறந்துருச்சு சார். பாடி உள்ளதா? ஐயோ சார், கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. சில ஃபார்மாலிட்டிஸ் முடிக்க விட்டுருக்கு. அது பிறகு இதுல ஒரு சைன் பண்ணுங்க ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், அழாதீங்க சார். தைரியமா இருக்கு. கையெழுத்து போடுங்க சார். ப்ளீஸ் சார், அழாதீங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. மனசை தேத்திக்கங்க. கையெழுத்து போடுங்க ப்ளீஸ். இவங்க கூட யார் வந்திருக்கா? இவங்க ஹஸ்பண்ட் சந்தோஷ் வந்திருக்காரு சார். ஃபார்ம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு. சரி, கொண்டு வாங்க. ஓகே டாக்டர்.
மிஸ்டர் சந்தோஷ், மிஸ்டர் சந்தோஷ், சாரி சாரி டாக்டர். உங்க ஒய்ஃப் அவங்க பாரதி இப்போ எப்படி இருக்கா? பாரதிக்கு எத்தனை மாசம்? ஃபோர்த் டாக்டர். இஸ் ஷி ஓகே நோ? நீங்க படிச்சவர் தானே? கன்சீவா இருக்கிறவங்கள மார்ச்சுவரிக்கு யாராவது கூட்டு போவாங்களா? என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? இல்லை டாக்டர். இஸ் ஷி ஓகே நோ? சி இஸ் ஓகே, பட் ஐ எம் சாரி மிஸ்டர் சந்தோஷ். அதிர்ச்சியில் அவங்களுக்கு அபாஷன் ஆயிடுச்சு. மனசை தேத்திக்கோங்க சந்தோஷ். டாக்டர் நீங்க கேட்ட ஃபார்ம் உடனே டிஎன்சி பண்ணணும். இதில் ஒரு சைன் பண்ணுங்க. பாரதி என்ன? என்ன சந்தோஷ், நான் பயந்துட்டேன். ஐயோ சாரி சாரி. இல்லை சும்மா விளையாடின, அதுக்கு போய் இப்படி பயந்துட்டேன். சாரி 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 சாரி. என்னாச்சு? ஏன் சந்தோஷ், நம்ம ஜூனியர் பயந்துருக்கோம்ல, நான் ரொம்ப கத்திட்டேன்ல. சே 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 சே, நம்ம ஜூனியர் பயப்படவே மாட்டான், கவலைப்படாத. ம், நிஜமாவ சொல்றீங்க? டவுட்டா? கேட்டு சொல்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ ஜூனியர். ஜூனியர் பயந்துட்டியா? அப்படியா? என்ன திரும்ப சொல்றாப்ல? ஜூனியர் வந்து அப்பா மாதிரி பயங்கர பிரேவா, பயங்கர கட்ஸா, அம்மா மாதிரி பயந்தாங்கோலி இல்லையா? நான் சொல்லல, ஜூனியர் எந்த ஷாக்கையும் தாங்குவா அப்படியா? உக்கார். மிஸ்டர் சந்தோஷ், சந்தோஷ் ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். உடனே டிஎன்சி பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும். இதில் ஒரு சைன் பண்ணுங்க ப்ளீஸ். சந்தோஷ் சைன் பண்ணுங்க ப்ளீஸ். இங்க சிஸ்டர், டிஎன்சிக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் சரிங்க பண்ணுங்க. டாக்டர். ஓகே. உறவை தொலைத்த ஒருவன் இன்று தனியாய் அலைகின்றான். கரையை தொலைத்த படகை போலே நதி வழி போகின்றான். பையில் இருந்த பணத்தை எல்லாம் பசிக்கும் முன் செலவழித்தான். இன்றைய பசிக்கு ஏதுமில்லாமல் யாசகனாகி நின்றான்.
நிலவை தொலைத்த ஒருவன் இன்று தனியாய் அலைகின்றான். கரையை தொலைத்த படகை போலே நதி வழி போகின்றான். அவள் இரவில் பூத்த வானவில் போலே எங்கோ இருக்கின்றான். இவன் கடலில் பெய்த மழை போல் எங்கோ வானவில் தேடுகின்றான். ஐயோ. நான் என்ன பண்ணுவேன்? என்ன விட்டு போயிட்டானே. பார்த்தி, நம்ம பாத்தி வரடியா போயிட்டாடி. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? சரவணா, உன் தங்கச்சி நம்மளை விட்டுட்டு போயிட்டானடா. எல்லாருக்கும் பிடிச்சவளா இருந்தாலடா நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சோம். இன்னைக்கு அத்தனை பேரை அள வச்சுட்டு போயிட்டானே. ஐயோ, எப்படி தாங்குவோம் நானு? ஐயோ அம்மா மகனே, இது சாகர வயசாம்மா உனக்கு. கடவுளே, உனக்கு கண்ணே இல்லையா? குடும்ப கஷ்டத்தை போட்டுக்கிட்டு 4 பேருக்கு சோறாக்கி போட்டு சம்பாதிச்சு காசு போட்டியாமா. வாய்க்கு ருச்சியா வயிறாரு எல்லாருக்கும் சமைச்சு போட்டியாமா. கண்ணைய செல்ல கண்டு இனிமே நான் என்ன சாப்பிட்டாலும் அது விஷமா தான் கசக்கும். கடவுளே, என் வயிறேறிது. நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, ஐயோ மகனே, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான்ப்பா. மனசு தேத்திக்கோங்க. ஐயோ கோகிலா, கோகிலா,
எல்லாமே முடிஞ்சு போச்சுமா. இனிமே நம்ம அழுது என்ன பிரயோஜனம்? அழாம எப்படிங்க இருக்க முடியும்? வாயில்லாத பொண்ணுன்னு பார்க்காம ஏமா கொண்டு போயிட்டானே. கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம கொண்டு போயிட்டானே அந்த பாவி. ஐயோ கடவுளே, நான் எப்படிங்க அழாம இருக்கிறது? உனக்கு உடம்பு சரியில்லாத போய் எப்படிலாம் அவங்க செல்லமே. எல்லாரும் எப்படி எப்படிலாம் வாய் பேசாமல் ஐயோ, அம்மா. மதி. இந்த சோக சீன்லாம் நம்மளால சகிச்சிக்கவே முடியலையே. நமக்கு பண்ணணும். ராஜேஷ், என்னப்பா? நாங்கள் ரொம்ப சோகத்தில் தான் இருக்கோம். யாரும் எதுவும் சாப்பிடல, பாவம் பட்னியாக இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என் மனசை தாங்காது, சும்மா இருக்க முடியல. நான் பணம் தரேன், போய் சாப்பாடு இல்லை டிஃபன் எது கிடைக்கிறதோ கொஞ்சம் வாங்கிட்டு வா. நீங்கள் ரொம்ப லேட்டு. நீங்கள் வாய் வச்சு ஏதாவது பேசி எல்லாரும் மனசையும் கஷ்டப்படுத்தாதீங்க. என்னடா சொல்கிற? பெரியப்பா ஏற்கனவே பணம் கொடுத்துட்டாரு, ஆர்டரும் பண்ணியாச்சு. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணா போயிட்டு வந்துடுறேன். பூபதி கார் எடுங்க, வாங்க. இந்த ஆளு எல்லாத்துக்குமே முந்திக்கிறானே. அண்ணே, நடந்தது ரொம்ப ரொம்ப சோகமான விஷயம்தான், மனசு கேட்கல தான். ஆனால் எத்தனை நேரம் நம்ம இங்கே இருக்க முடியும் சொல்லுங்கள்? ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருக்குது, நீங்கள் மருந்து வேறு சாப்பிட்ணும். நம்ம கிளம்பலாம் அண்ணே, வாங்கண்ணே. இப்போ நான் எப்படி வருது? பாவம் பாரதிக்கு சந்தோஷம் எத்தனை பெரிய இழப்பு. இப்படி இடிச்சு போய் உட்காந்துருக்கிறாளே, அவளுக்கு நான் ஆறுதல் சொல்ல வேணாமா? நீ கிளம்பி போட. படத்துல அந்த குழந்தை சிரிச்சிட்டு இருக்கிறத பாரு. அது பாவம் ஆசாசியா ஆபீஸ்க்கு வந்து நமக்கு சாப்பாடெல்லாம் பரமாறினப்போ அது என் குழந்தை மாதிரி நான் நினைச்சேன்டா. நான் பாசத்துல நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரிமான்னு சொன்னேன். அது விளையாட்டா வாய் பேச முடியாத எவன் கட்டிப்பான்னு சொல்லிச்சு. அது எனக்கு தாங்கல. வாய் நிறைய மனசு நிறைய சொன்னேன். உன் கல்யாணத்தை ஊரே பிரமிக்க மாதிரி நான் பண்ணி காமிக்கிறமான்னு சொன்ன வாக்கு பலிக்கிறதுக்குள்ள ஆண்டவன் அப்படி கொண்டு போயிட்டேன். என்னடா பண்றது? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என் கண்ணே பட்ட மாதிரில போயிருச்சு. இந்த பொண்ணை நம்ம ராஜேஷ் கட்டி வைக்கலாம்னு சொன்னேன். அந்த வார்த்தை காயறதுக்குள்ள ஆண்டவன் இப்படி வாரிட்டு போயிட்டேன். அப்படிதான் பண்ணுவான். பின்ன என் பையனை அவளை கட்டிய கொண்டு நினச்சா என்ன பண்ணுவான்? வாரிட்டு தான் போவான்.